என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உனக்கான ஒன்றினை உன் கைகளில் இன்றே கொடுத்துவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எக்காரணத்தை கொண்டும் வேண்டாம் என்று மட்டும் நீ சொல்லிவிடாதே. ஏனென்றால் உன் தாயானவள் உனக்கு ஒரு விஷயத்தை உறுதியாக கொடுக்க வருகிறேன் என்றால், ஒரு முறைக்கு பல முறை நான் அந்த விஷயத்தை பற்றி யோசித்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவுமே அவ்வளவு சாதாரணமாக உனக்கு கிடைத்து விடவில்லை. எந்த விஷயமும் அவ்வளவு எளிதாக உன்னை வந்து சேர்ந்து விடவில்லை. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அந்த விஷயங்கள் அத்தனையும் தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுபோலத்தான் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அது ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு சரியானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை கைவிட்டு சென்றாயோ, எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை பல விஷயங்கள் இனி கிடைக்கவே கிடைக்காது என்று விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் போனாயோ, அந்த இடத்தில்தான் உன் தாயானவள் உனக்காக நின்றிருந்தேன். அடுத்த ஒரு அடி நீ எடுத்து வைத்திருந்தால் அந்த இடத்தில் உனக்கு வெற்றியை நான் பரிசாக கொடுத்திருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவதையெல்லாம் உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உனக்கு கொடுத்திருக்கும். என்றோ உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்திருக்கும். நீ நினைத்த மாற்றங்களை எல்லாம் உனக்கு நிலையாக தந்திருக்கும். இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு. இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான இந்த வாழ்க்கையை உன்னால் மீட்டு கொண்டு வர முடியும் என்பதனை நீ நிறைவாக ஏற்றுக்கொள். என்னதான் நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் உன்னுடைய புரிதலுக்குள் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயம் உன்னை தேடி வந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிற்குமான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் உனக்கென இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தர்ப்பங்களையும் ஒரு சேர தந்துவிட நினைத்துவிட்டால் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும். மிகுதியான நம்பிக்கையை உனக்கென உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்க்கும். இனி எப்பொழுதுமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய். எந்த நொடியிலும் நீ வேண்டாம் என்று ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டாய். உனக்கான வெற்றியை தீர்மானித்து கொண்டிருப்பது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் இனிமேல் அதை நீ விட்டு நகர்ந்து சென்று விடக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற உன் அம்மா உனக்கு கொடுக்கின்ற ஒரு சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அந்த சந்தோஷம் தன்னை தானே உன் வாழ்க்கையில் நீ யார் என்று உணர்ந்து கொள்வதுதான். தெய்வம் இது உனக்கு கொடுத்திட்ட மிக பெரிய மகிழ்ச்சி அல்லவா? இங்கு பாதி பேருக்கு தான் யார் என்று புரிவதில்லை, தான் என்ன செய்கிறோம் என்று தெரிவதில்லை, நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பது புரிவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒரு சேர அத்தனை விஷயங்களையும் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று உன்னிடத்தில் கொடுக்கும். அந்த நொடியில் யாரெல்லாம் அதை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பிழைத்து கொள்வார்கள்.
யாரெல்லாம் இது நம் வாழ்க்கை என்று உணர்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உறுதியாக மீட்டெடுத்து விடுவார்கள். நம்பிக்கையோடு நீ நினைத்தது எல்லாம் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சஷ்டியினுடைய விடியல் என்பதனால் கந்தனினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். ஓம் சரவணபவ என்று இன்று நீ சொல்லிவிட்டால் போதும். எந்த இன்னல்களில் நீ நின்று கொண்டிருந்தாலும், எத்தனை சோதனைகளுக்குள் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கான நிறைவான ஒரு தெளிவு உனக்கு கிடைத்துவிடும். உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் ஒரு சேர உன்னை வந்து தழுவிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எதற்காக கலங்குகிறோம், எந்த விஷயத்திற்காக வருந்துகிறோம் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் தெரியுமா? உண்மையில் நாம் கலங்குவதில் நியாயம் இருக்கின்றதா? உண்மையில் நீ புலம்புவதில் நியாயம் இருக்கின்றதா என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். என்னவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை மாற்றங்களையும் நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். எந்த இடத்திலும் உன்னை கைதூக்கி விடுவேன். நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்து உனக்கான நல்ல மாற்றங்களை எப்பொழுதும் நான் தராமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகியினுடைய அன்பு நிச்சயமாக ஒருவரை அவர்கள் நினைத்ததை விடையும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட இன்னல்களை தாண்டி நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். இனிமேலும் உனக்கு திறமை இல்லை, இனிமேலும் உன்னால் எதுவும் முடியாது என்று நீ ஒருபோதும் சொல்லிவிடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடத்தக்கூடிய நல்ல மாற்றங்களையும் வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் வருவதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் ஒட்டுமொத்த மனநிறைவை உன் கைகளில் தந்திடும் என்பதனை புரிந்து கொள். சஷ்டியின் விடியலில் சஷ்டியின் நாயகனான கந்தனை வணங்கி உன் வாழ்க்கையில் உன் மிகப்பெரிய கவலைகளை நீ தீர்த்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் உனக்கு வாழ்க்கை தெய்வம் கொடுப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொண்டுவிட முடியும். யாரும் உன்னை எந்த இடத்திலும் துன்பப்படுத்தி விடாமல், யாரும் உன்னை எந்த இடத்திலும் வேதனைப்படுத்தி விடாமல் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும்படி இந்த வராகி உன்னை நல்வழிப்படுத்துவாள் என்பதனை நீ மறக்காதே. இந்த நாள் இந்த நொடி உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு அதனை நாம் எக்காரணத்தை கொண்டும் இழந்துவிடக்கூடாது என்றும், அல்லது எக்காரணத்தை கொண்டும் அதில் நாம் எந்த ஒரு தவறுகளையோ எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையோ சந்தித்து விடக்கூடாது என்றும் என் குழந்தை நீ முடிவெடுத்து விட்டால் அது போதும். உன்னை தேடி நான் என்ன நினைத்திருக்கின்றேனோ, எந்த விஷயத்தை உன் கண் முன்னால் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் யோசித்திருக்கின்றேனோ அதுவெல்லாம் எந்த நொடியிலும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. யாருக்கும் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொடுத்து விடவில்லை. சிலர் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். தெய்வம் எத்தனையோ பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றது. ஆனாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் திணறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது முயற்சி ஒன்றை தன் கையில் எடுத்துவிட்டு தன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை ஒருவர் சரியாக செய்கின்றாரோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது பேரதிசயங்களை எல்லாம் அவர்கள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் இங்கே யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் அல்ல. உனக்கான வாழ்க்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால்
உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக நான் உனக்கு உணர்த்தி கொடுப்பேன். உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நான் நிச்சயமாக என்னவென்று உன்னிடத்தில் சொல்லிக் கொடுப்பேன். இனியும் இந்த வாழ்க்கையை இப்படியே விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக தந்திட தயாராகிவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தாமல் சென்று விடாது. உன்னுடைய மனதிற்கு உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய நல்ல குணத்திற்கு என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வேண்டும் என்றே இவர்கள் உன் முன்னால் உனக்கு செய்த விஷயங்கள் இனிமேல் எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். இனிமேல் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை மட்டும் நீ தொலைத்து விடாதே. அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார் என்று யார் பேச்சினையும் கேட்டு நீ எந்த ஒரு நிலையையும் விட்டு விடாதே. ஏனென்றால் பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். நீ செய்வது சரியா தவறா என்று உன்னுடைய மனசாட்சியிடம் நீ கேள்வி கேட்டுப்பார். அது அந்த இடத்தில் உனக்கு நிச்சயமாக பதிலை சொல்லும். இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை பற்றிய கவலை எதற்கு? எதுவே என்றாலும் தான் நாம் என்னதான் செய்துவிட முடியும் என்று முதலில் நீ உணர்ந்து கொள். அதனால் உன்னை மாற்றிக்கொள். உன் முன்னேற்றத்தை நீ உறுதி செய். இது உன் வாழ்க்கை என்பதனை நீ நிலைநிறுத்து. இனி என்ன நடந்தாலும் அது நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றியை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். அது எல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாறுதலை நிச்சயமாக கொடுத்துவிடும். என் குழந்தையே, சஷ்டியில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை தருகிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? என் குழந்தையே, பலவிதமான சிந்தனைகளோடும் இத்தனை நேரமும் இந்த இடத்தில் நீ நின்று கொண்டிருந்தாயல்லவா? இந்நேரம் இந்த துன்பத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படி நான் உன் வாழ்க்கையின் அதிசயத்தை நடத்தத்தான் போகின்றேன். நீயும் அதை கண்டு அம்மா எனக்கு நன்றியை சொல்லத்தான் போகின்றாய். என் குழந்தையே, உனக்கு நான் ஒன்றை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒருபொழுதும் அதை கொடுக்காமல் விட்டது கிடையாது. ஒருவேளை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாதல்லவா? நீ என்னவென்று அறியாமல் சென்றுவிடக்கூடாதல்லவா? அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் இரகசியங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரிவர பின்பற்றி கொண்டே இரு. உனக்கு வெற்றி என்பது உறுதியான பிறகு அதை தடுத்து நிறுத்த எத்தனை பேர் வந்தாலும் அது இங்கே நடப்பதற்கு சாத்தியமில்லை என்பதனை புரிந்து கொள். யாரும் உன்னை காயப்படுத்தி விடாமல், யாரும் உன்னை வேதனைப்படுத்தி விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு இரகசியத்தை தரும் பொழுது அதை என்னவென்று மறுக்காமல் நீ பெற்று கொண்டால் அது போதும். இவை எல்லாமுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்கட்டும்.
உனக்கான வெற்றியை இவையெல்லாம் உறுதி செய்யும் என்பது உன் மனதிற்குள் நீங்காமல் இருக்கட்டும். நான் கொடுப்பதை நீ புரிந்து கொண்டு, நான் தருவதை நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.